ஏசு ராஜா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து அப்பா, இதில் ஆச்சரியமான காரியங்களை, அதிசயங்களை தோன்ற பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறீரே. அதன்படி புதிய காரியங்களை அப்பா, எண்ணி முடியாத காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்காக நீர் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறீர். இந்த மாதத்தில் நீர் அதை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி. கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆக்கப்படுகிறது என்று சொல்லி. கர்த்தாவே, ஆகையினால் இந்த நாளிலே நன்மையினால் நீர் எங்களை நிரப்பும்படி, இந்த மாதத்தில் நீர் வாக்குரைத்தபடி அற்புதங்களையும் அப்பா சாட்சிகளையும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும்படி, நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே நன்மையினால் 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 எங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரப்பா. புதிய காரியத்தை தோன்றச் செய்கிறதான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி நீர் சொன்னீரே அப்பா. ஏசாயா 43:19 நாங்கள் அதை வாசிக்கிறோம். புதிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா, வனாந்தரத்திலே அப்பா அப்பா நீரூற்றை தோன்ற பண்ணுகிறதான தேவன் அப்பா, வறட்சியான இடங்களிலே வயல்வெளி ஆக்குகிறதான தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா, அதற்கு அப்பா நன்மைக்கான தடயமே இல்லை என்று சொன்ன போதிலோ அதில் நன்மையை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை நிறைவாய் தருகிற தேவன் நீங்கப்பா. ஆகையினாலே இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி, நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே, இந்த மாதத்திலே எங்களுக்கு நன்மையானவைகளை தர நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர், நம்பிக்கைக்கு உரியவர் அப்பா. நம்பிக்கைக்கு உரிய தகப்பன் நீங்கப்பா. நம்பிக்கைக்கு உரிய தகப்பன் நீங்கப்பா அப்பா. நன்மைகளின் நாயகன் நீங்கப்பா. நன்மைகளை, நிச்சயமான நன்மைகளை எங்களுக்காக செய்கிற தேவன் நீங்கப்பா. எங்களை விலகுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நீங்கப்பா. ஆகையினால இந்த நாளிலே அப்பா, நீர் ஆளுகை செய்து கர்த்தாவே, எங்கள் மேலே உம்முடைய விருப்பம் உண்டாகும்படியாக கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக இப்பொழுதே எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. புதிய காரியத்தை செய்கிறதான தேவனே, நீர் எங்களுக்காக நன்மைகளை செய்து வைத்திருக்கிறவர். நீர் எங்களுக்காக ஆசீர்வாதங்களை செய்து வைத்திருக்கிறவர். எங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். ஆகையினால இந்த நாளிலே நாங்கள் கலங்காமல் அப்பா, கவலைப்படாமல், பாரப்படாமல் இந்த நாளிலே நாங்கள் உங்கள் சமூகத்திற்கு வருகிறோம். ராஜா சொல்லலாமா? ஏசப்பா, நான் உங்கள் சமூகத்திற்கு தைரியமாய் வருகிறேன். எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் என் வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் நீர் என்பதை அறிந்து விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஏசப்பா, நான் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். அப்பா, உம்மால முடியாத காரியம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. நீர் எனக்காக இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே சொன்ன வார்த்தைகளை நீங்க நிறைவேற்ற உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களுக்கு போதுமானவங்களா இருக்கிறீங்கப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். எங்களை நிறைவாக்குகிற உம்முடைய பிரசன்னம், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர். இதனாலே இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக தருகிறார். புதிய துவக்கத்தை அநேகருடைய வாழ்க்கையில there is going to be a new beginning this month. இந்த மாதத்திலே ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. ஆகையினால் இந்த நாளிலே நாம் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் சொல்ல போகிறோம், கர்த்தாவே, எனக்காக நீர் தீர்மானித்த நற்காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிலை பெறச் செய்வீராக என்று சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே
எனக்காக, என் குடும்பத்திற்காக திட்டமிட்ட நற்காரியங்களை கர்த்தர் நிலை பெறச் செய்வீராக. Lord, we pray that you will plant good things in my life. என்னுடைய வாழ்க்கையில் நற்காரியங்களை நிலை பெறச் செய்வீராக. சொல்லுவோம் எல்லாரும். கர்த்தாவே, இந்த நாளிலே என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் ஊழியத்தில் நற்காரியங்களை நிலை பெறச் செய்வீராக. You are the Father of perfection. கர்த்தாவே, நீர் பரிபூரணத்தின் தகப்பனப்பா. கர்த்தாவே, எல்லா நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆகையினாலே இப்பொழுது சொல்லுகிறோம், என்னுடைய வாழ்க்கைக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தொழிலிலே, என் ஊழியத்திலே உண்டாக வேண்டிய நற்காரியங்களை கர்த்தர் நீர் அப்பா தோன்றச் செய்வீராக. இந்த நாளிலே நற்காரியங்களை நிலைநாட்டுவீராக. நற்காரியங்களை வேரூன்றி கட்டச் செய்வீராக. எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தின் அஸ்திபாரம், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய தொழில், எங்களுடைய கையின் பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், எங்களுடைய சரீரத்தின் பலன், இது எல்லா பகுதிகளிலும் Lord, we pray that you will plant good things. கர்த்தாவே, நீங்க நற்காரியங்களை நிலைநாட்டுவீராக. நன்மைகளின் தேவன் நீங்கப்பா, நன்மைகளின் தேவன் நீங்கப்பா. அப்பா, உம்மிடத்தில் எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் இல்லை, உம்மிடத்தில் எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆகையினால் இந்த நாளிலே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம், நன்மையான காரியங்களை எங்களுக்காக நிலை பெறச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நன்மையான காரியங்களை எங்களுக்கு நிலை பெறச் செய்வீராக. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில இந்த நாட்களிலே காணப்படுகிற தீமையான காரியங்களை வேறு முதலாக எங்களுடைய வாழ்க்கை விட்டு பிடுங்கி எறிந்து போடுவீராக என்று சொல்லலாமா? கர்த்தாவே, Lord, uproot every evil things from my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா தீமைக்குரிய காரியங்கள், தீமைக்குரிய வேர்கள், தீமைக்குரிய காரியங்களை வேர் முதலாய் என்னுடைய குடும்பத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, தொழிலை விட்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வேர் முதலாய் பிடுங்கி எறிந்து போடுகிறேன். Everything that the Lord does not desire, தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே வேர் முதலாய் பிடுங்கி எறிகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். பரலோக அக்கினி என்னை சுத்திகரிக்கட்டும். இது நன்மைகளின் நாட்கள் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் மாதம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆச்சரியங்களை நாங்கள் பார்க்கிற மாதம் என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறீர். ஆகையினாலே இதற்கு எதிரடையாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் வேர் முதலாய் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுகிறேன். சொல்லலாமா? அப்பா, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. every evil altars, every evil covenants, தீமையின் பலிபிடங்கள், தீமையின் உடன்படிக்கைகள், தீமையின் பொருத்தனைகள், எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிற ஆச்சரியங்களை தடை செய்கிற தீமையின் பலிபிடங்கள், உடன்படிக்கைகள், தீமையின் காரியங்கள், அஸ்திபாரங்கள் எதுவாக இருந்தாலும் வேர் முதலாய் அதை பிடுங்கி எறிந்து போடுகிறோம். வேர் முதலாய் பிடுங்கி எறிந்து போடுகிறோம். இப்பொழுதே பரலோக அக்கினி இறங்கி எங்களுடைய அஸ்திபாரத்தை சுத்திகரித்து வேரிலிருந்து முளைத்தெலும்பி இருக்கிறதான தீமையின் செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாவற்றையும் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவதாக. We declare and we decree and we declare that this month is the month of surprises. கர்த்தர் எங்களுக்கு ஆச்சரியங்களை தருகிற மாதம் என்பதை இந்த மாதத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆகையினாலே அதற்கு எதிரடையாய் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் வேர் முதலாய் இந்த நாளிலே என்னுடைய குடும்பத்தின் அஸ்திபாரத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, என்னுடைய தொழிலை விட்டு, என்னுடைய கையின் பிரயாசங்களை விட்டு தீமைகளை நான் வெளியே அகற்றி போடுகிறேன். சொல்லுவோமாக, தீமைகளை நான் வெளியே அகற்றி போடுகிறேன். இது கர்த்தர் எனக்கு நன்மையை தருகிற நாட்களாய் இருப்பதினாலே தீமைகள் என்னுடைய வாழ்க்கையில தங்குவதற்கு இடம் இல்லை. தீமையின் உடன்படிக்கைகள், தீமையின் பொருத்தனைகள், தீமையின் பலிபீடங்கள், தீமையின் பலிகள் என்னுடைய குடும்பத்திலே, எல்லைகளிலே செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தை இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நான் பூசுகிறேன். பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தை இப்பொழுதே தொழில் மேலே, ஊழியத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், அப்பா, அறியாமையிலே நான் ஏறெடுத்ததான எதிர்மறையான பொருத்தனைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறேன் என்று சொல்லலாமா? அன்கான்சியஸா நிறைய நேரங்களிலே நம்முடைய அறியாமையிலே மனம் பதறுகிறதுனாலே நெகட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், எதிர்மறையான காரியங்களுக்கு நாம் ஒத்து போகுதல்,
கோபத்தில், எரிச்சலில், அவசரத்தில், யார் மேலேயோ இருந்ததான அந்த கசப்புல, இந்த மாதிரி நம்மளுடைய வாயிலிருந்து குடும்பத்திற்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், தொழிலுக்கு எதிராய் எதிர்மறையான நெகட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான பொருத்தனைகள், அது எல்லாவற்றையும் அழிக்கும்படி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில நீங்க இந்த மாதத்திலே தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையாய் நானே அறியாமல் பேசினதான வார்த்தைகள், மனம் பதறி பேசினதான வார்த்தைகள், கோபத்திலும் எரிச்சலிலும் பேசினதான மனம் பதறி பேசின வார்த்தைகள், இவை எல்லாவற்றினுடைய தாக்கத்திலிருந்தும் இப்பொழுது கர்த்தர் எனக்கு விடுதலை தருவீராக. அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையிலே நான் அழித்து போடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழித்து போடுகிறேன். சொல்லலாமா? லார்ட், ஐ கேன்சல் எவ்ரி அன்கான்ஷியஸ் நெகட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே அறியாமையிலே நான் பேசினதான எதிர்மறையான வார்த்தைகள், கோபத்திலே நான் பேசினதான வார்த்தைகள், என்னுடைய ஃபெயிலியர், என்னுடைய தோல்வி நிமித்தமாய் நான் பேசினதான வார்த்தைகள், இதெல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை, இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு தருகிற நன்மையை, இந்த எதிர்மறையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தடை செய்ய முடியாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த நாளிலே என்னை உம்முடைய கரங்களில் இருக்கும் வல்லமையான கோடாரியாய் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என்னை உம்முடைய கரங்களில் இருக்கும் வல்லமையான ஒரு ஆயுதமாய், வல்ல கூர்மையான ஒரு அம்பாய், அப்பா, வல்லமையான பலம் மிகுந்த ஒரு கோடாரியாய் என்னை கர்த்தர் மாற்றுவீராக. நான் உம்முடைய கையில் இருக்கிற ஆயுதமாய் இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே எனக்கு எதிராய் எழும்புகிறதான சத்ருவினுடைய போராட்டங்களை, சூழ்ச்சிகளை, எழும்புகிறதான சத்ருவினுடைய வல்லமைகளை, சர்ப்பத்தின் தலைகளை, தேள்களை, சிங்க நிர்மூலமாக்கத்தக்கதாக வல்லமையான ஒரு ஆயுதமாக, கூர்மையான அம்பாக, வல்லமை நிறைந்த பலன் நிறைந்த கோடாரியாக என்னை நீர் இந்த நாளிலே மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இந்த நாளிலே என்னை, என் குடும்பத்தை நிரப்புவதாக. எல்லாரும் ஜெபிப்போமாக. Lord, transform me into a weapon in your hand. உம்முடைய கரங்களில் இருக்கிற ஒரு ஆயுதமாக என்னை மாற்றும். இந்த மாதத்திலே தேவனுடைய சித்தமில்லாமல் என் பகுதிக்குள்ளாக, என் எல்லைகளுக்குள்ளாக நுழைகிற எல்லா தீமையின் தாக்கங்களை வெட்டி வெளியேற்றுகிற ஒரு ஆயுதமாக கர்த்தர் என்னை இந்த நாளிலே மாற்றுவீராக. ஓ ராபோ தேனா ஷேகே பெய்டோரியன் டெபைனஹா. ஓ கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் இந்த நாளிலே என்னை அபிஷேகியோ, என்னை ஆயுதமாய் மாற்றுவோ, என்னை ஆயுதமாய் மாற்றுவோ, கூர்மையான அம்பாய் என்னை மாற்றுவோ. அப்பா, எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறதான தேவன் நீரப்பா. ஆகையினால் இந்த நாளிலே எதிராய் எழும்புகிறதான சத்ருவின் போராட்டங்களை நிர்மூலமாக்குகிற தேவன் நீங்கப்பா. எங்களை உம்முடைய கையில் இருக்கிற ஆயுதமாய் மாற்றி அப்பா, இந்த நாளிலே எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த மாதத்திலே பார்க்கும்படி எங்களை அப்பா உம்முடைய கையில் இருக்கிற கருவியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா ஆவிக்குரிய பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுகிறேன் என்று சொல்லலாமா? Lord, I terminate every spiritual weakness in my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆவிக்குரிய பலவீனங்களும் இந்த மாதத்தோட முடிவடைவதாக, இந்த நாளோட முடிவடைவதாக. கமான் எல்லாரும் கேட்போம். கர்த்தாவே, எல்லா ஆவிக்குரிய பலவீனங்களோ இந்த நாட்களோடு என் வாழ்க்கையில முடிவடைவதாக. இனி வருகிற மாதங்கள், இனி வருகிற இந்த நாட்கள், இந்த இனி வருகிறதான வருடங்களிலே there is not going to be any spiritual weakness in my life. என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தோல்விகள் இருக்க போவது இல்லை. ஆவிக்குரிய தோல்விகளை நான் அனுமதிக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய பலவீனங்கள், ஆவிக்குரிய தோல்விகளை இந்த நாட்களிலே முடிவடையும்படி நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Let my inner man be revived and strengthened. ஓ, என்னுடைய உள்ளான மனிதன் புது பலனை அடைந்து உயிர்ப்பிக்கப்படுவானாக. உள்ளான மனிதனிலே காணப்படுகிற எல்லா விதமான ஆவிக்குரிய
பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே என்னை விட்டு வெளியேறுவதாக, இந்த நாட்களிலே என்னை விட்டு வெளியேறுவதாக. I am not going to allow any spiritual weakness in my life. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய பலவீனங்களை நான் அனுமதிக்க போவது இல்லை. ஆவிக்குரிய நிலையிலே காணப்படுகிற தேக்க நிலைகள், ஆவிக்குரிய நிலையிலே காணப்படுகிற எல்லா விதமான சோர்வுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு இந்த மாதத்திலே வெளியேறுவதாக. Every kind of spiritual weakness, let it be terminated in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவையெல்லாம் முற்று பெறுவதாக. ஆவிக்குரிய தோல்விகள், ஆவிக்குரிய பலவீனங்களை இனி நான் சுமக்க போவது இல்லை. நான் உள்ளான மனிதனிலே பலனடைந்து கர்த்தருக்குள்ளாக நான் வளருவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களே. ஆகையினால் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பலவீனங்கள் இருப்பதற்கு நான் அனுமதிக்க போவது இல்லை. ஹalleluya. சொல்லு ஆவிக்குரிய பலவீனங்களை வாழ்க்கையில நான் அனுமதிக்க போவது இல்லை. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பொருளாதார தோல்விகள் இந்த மாதத்திலே முற்று பெறுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பொருளாதார தோல்விகள், ஃபைனான்சியல் ஃபெயிலியர்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் காணப்படுகிற தோல்விகளை இந்த மாதத்தோடு, இந்த நாட்களோடு முடிவடையும்படி நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. அது எந்த பொத்தலான பையா இருக்கலாம், எந்த சாபத்தின் வல்லமையாக இருக்கலாம். But I refuse to have any financial failures in the name of Jesus. எல்லா விதமான பொருளாதார தோல்விகளை இந்த நாட்களிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஏற்க மறுக்கிறேன். சொல்லுவோமா? எல்லா பொருளாதார தோல்விகளும், பொருளாதார நெருக்கடிகளும், கடன் மேல் கடன் வாங்க வைத்து என்னுடைய கையை கடங்கார கையாகவே மாற்றுகிற எல்லா விதமான அசுத்த வல்லமைகளும், எல்லா விதமான தோல்விகளும், பொருளாதார தோல்வி நிலைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு இந்த நாட்களிலே வெளியேறுவதாக. அப்பா, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆச்சரியங்களின் மாதம், அற்புதங்களை பார்க்கிற மாதம் என்று சொன்னீரே. ஆகினாலே அதன்படி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான விதங்களிலே நீர் எங்கள் பொருளாதாரங்கள் தேவைகளை சந்திக்க போகிறீர். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த மாசத்துல நான் சூப்பர் நேச்சுரலான ஆண்டவரே ஃபைனான்சியல் ஆண்டவரே காரியங்களை நான் பார்க்க போறேன். என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை நீங்க தலையிட்டு செய்ய போறீங்க. என்னுடைய பொருளாதாரத்தில் அந்த அற்புதத்தை செய்ய போறீங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பொருளாதார நெருக்கடிகளை இந்த மாதத்துல நீங்க மாற்ற போறீங்க. ஆகையினால இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பொருளாதார தோல்விகளோ, பொருளாதார தேக்க நிலைகளோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களோடு என்னுடைய வாழ்க்கையில முடிவடைவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களோடு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முடிவடைவதாக என்று சொல்லலாமா? Every kind of sickness in my life, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பலவீனமும் இயேசுவின் நாமத்தினாலே முற்று பெறுவதாக. இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்களை சுமந்து திரிய போவது இல்லை. என் சரீரத்தின் அவயவங்களிலும் என் உள் உறுப்புகளிலும் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய சுகம் என்னுடைய சரீரத்தில் உண்டாகட்டும். சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிபூர்ண சுகத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உள் உறுப்புகள் எல்லாம் தேவன் உருவாக்கின விதத்திலே இயங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சரீரத்தின் குறைவுபாடுகள், உள் உறுப்புகளிலே காணப்படுகிற குறைவுபாடுகள், உள் உறுப்புகளிலே அந்த உள் உறுப்புகளின் செயல்பாட்டிலே காணப்படுகிற குறைவுபாடுகள், எல்லா குறைவுபாடுகளையும் நிறைவாக்குகிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சரீரத்திற்குள் பாய்ந்து செல்வதனால இந்த மாதத்திலே எல்லா விதமான பலவீனங்களையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன். இந்த மாதத்தோடு எல்லா பலவீனமும் என்னுடைய வாழ்க்கையில முற்று பெறுவதாக. இந்த மாதத்தோடு எல்லா பலவீனமும் என்னுடைய வாழ்க்கையில முற்று பெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya.
ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் பிசாசினாலே தந்திரமாக செய்யப்பட்ட எல்லா விதமான தந்திரத்தின் சூழ்ச்சிகள், கான்ஸ்பிரசி, சூழ்ச்சி நம்மை கவிழ்க்கும்படி, குடும்பத்தை, பிள்ளைகளை, தொழிலை, கையின் பிரயாசங்களை, ஊழியத்தை கவிழ்க்கும்படி எழும்புகிறதான சூழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தோடு, இந்த நாட்களோடு முற்று பெறுவதாக சொல்ல போகிறோம். கர்த்தாவே, இந்த மாசம் நீங்க கிரியை செய்கிற மாசம், இந்த நாட்கள் நீர் கிரியை செய்கிற நாட்கள். ஆகையினாலே சத்ருவினுடைய எந்த சூழ்ச்சிகளுக்கும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இடம் இல்லை என்று சொல்லுவோமா? எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் சத்ருவினுடைய தந்திரமான சூழ்ச்சிகளுக்கு இடம் இல்லை. இது தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நாட்கள், கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிற நாட்கள். ஆகையினாலே இதிலே தந்திரமான எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எல்லா விதமான ஆமானுடைய சூழ்ச்சிகள், ஆமான் அன்றைக்கு யூதர்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சியிட்டான். இப்படி வேதத்தில் அநேகர் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராக சூழ்ச்சியிடுகிறதை பார்க்கிறோம். நம்ம சொல்றோம், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுவோமா, கர்த்தாவே எல்லா சத்துருவினுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களோடு முற்று பெறுவதாக, அவையினுடைய வாழ்க்கையில இனி தொடராமல் இருப்பதாக. காரணம், இந்த மாதம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை, எனக்கான நன்மையை கர்த்தர் எனக்கு பிரத்யேகமாக எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே உருவாக்கி வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக இருக்கிறது. ஆகையினாலே எல்லா விதமான தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன். ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில மறைந்திருந்து செயல்படுகிற சிறு நரிகளும் குழி நரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக என்று சொல்லுவோமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில மறைந்திருந்து செயல்படுகிற சிறு நரிகளும் குழி நரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மறைந்திருந்து செயல்படுகிறதான கனியற்றதா என் வாழ்க்கையை மாற்றும்படி நம்ம பார்க்கிறோம். உன்னத பாட்டில் அதை பார்க்கிறோம். சிறு நரிகளும் குழி நரிகளையும் பிடியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவைகள் அந்த 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 திராட்சை கொடியை கனியற்றதாய் மாற்றுகிறது. மறைந்திருந்து செயல்பட்டு கீழிருந்து வேர்களை பட்டு போக செய்கிறது. அந்த தோட்டக்காரன் இல்லாத நேரத்தில் பார்த்து இந்த விலங்குகள் உள்ள வந்து அந்த இடங்களை எல்லாம் கனியற்றதாய் மாற்றுகிறது. ஆகையினால சொல்ல போகிறோம், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை கனியற்றதாய் மாற்றுகிற சிறு நரிகளும் குழி நரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான மறைந்திருந்து செயல்படுகிற என் வாழ்க்கையை கனியற்றதாய் மாற்றுகிற சிறு நரிகளும் குழி நரிகளும் பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. Lord, I pray that my life will be fruitful this month. இந்த மாதத்திலே என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் கனி உள்ளதாய் இருக்கும். கனியற்றதாய் மாற்றுகிற, வேரை பட்டு போக செய்கிற, வேரிலிருந்து அந்த 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 இணைப்பை துண்டிக்க நினைக்கிற சிறு நரிகளும் குழி நரிகளும் பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. கர்த்தர் என்னை நாட்டிருக்கிற இடத்திலே, கர்த்தர் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றை போலவும் என்னை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நான் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவனாய், இயேசு கிறிஸ்துவனுடைய, இயேசு ராஜாவினுடைய மகிமைக்காக கனி கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய எல்லைகளிலே மறைந்திருந்து வேர்களிலே கிரியை செய்கிற சிறு நரிகளும் குழி நரிகளோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலோ பரலோக அக்கினியினாலோ இப்பொழுதே எரிந்து சாம்பலாய் போவதாக. அவைகளினுடைய எல்லைகளுக்குள் இனி காணப்படாமல் போவதாக. அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தாவே என்னை இந்த நாட்களிலே மகத்துவங்களை காண பண்ணுவீராக. Lord, I should see greatness in my life this month. இந்த மாதத்திலே நான் மகத்துவமான காரியங்களை காண பண்ணும்,
கேட்போம் எல்லா விசுவாசத்தோட கேட்போம். லார்ட், ஐ பிலீவ் தட் ஐ வில் see greatness in my life this month. என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை என் வாழ்க்கையில இந்த மாதத்திலே நான் பார்க்க போகிறேன். இந்த மாதத்திலே நான் பார்க்க போகிறேன். ஓ இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற உலக தோற்றத்துக்கு முன்னமே உருவாக்கி தந்திருக்கிற நன்மைகளை மகத்துவமான சாட்சிகளாக நான் இந்த மாதத்திலே பார்க்க போகிறேன். அதை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அதில் காணப்படுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. Everything that is hindering my greatness in my life, let it be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. மகத்துவங்களை ஆச்சரியங்களை பார்க்க முடியாதபடி என் வாழ்க்கையில கிரியை செய்கிறதான எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக, உடைந்து போவதாக. Oh Jesus. Oh rabada rabaushente laboneri antako raketeni antelebeda rabaushabate. Oh Jesus. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். எனக்குள் மறைந்திருக்கும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா விதமான வரங்களும் தாளந்துகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. Everything that is buried in my life, புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, மறைந்திருக்கிறது. ஒரு சில தாளந்துகள், ஒரு சில வரங்கள், ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நமக்காக நியமிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நிறைய நேரங்கள்ல அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஆகையினால் இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிறதான அபிஷேகமும் வரங்களும் தாளந்துகளும் எனக்குள்ளாக இருந்து அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. எனக்குள்ளாக மறைந்திருக்கிற புதைந்திருக்கிற எல்லா விதமான அபிஷேகமும் வரமும் வரங்களும் தாளந்துகளும் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக, இயேசு ராஜாவுடைய தேவ ராஜ்யத்தினுடைய மகிமைக்காக எனக்குள்ளாக இந்த நாளிலே அது வெளியே வரட்டும். மறைந்திருக்கிறதான அந்த நன்மைகள் எல்லாம் வெளியே வரட்டும். மறைந்திருக்கிறதான வரங்கள் வெளியே வரட்டும். மறைந்திருக்கிறதான தாளந்துகள் வெளியே வரட்டும். அது இயேசு ராஜாவுடைய மகிமைக்காக இந்த நாட்களை நான் செயல்படுத்த போகிறேன். எவ்ரி பரீட் பொட்டன்ஷியல் இன்சைட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கைக்குள் மறைந்திருக்கிறதான எல்லா புதைந்திருக்கிறதான எல்லா விதமான வரங்களும் தாளந்துகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளிச்சத்திற்கு வருவதாக. என்னுடைய மேன்மைக்காகவோ என்னுடைய பெருமைக்காகவோ அல்ல, தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக, தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, இயேசு ராஜாவுடைய மகிமைக்காக எனக்குள் புதைந்திருக்கிறவைகள் வெளிச்சத்திற்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ இனி நாங்கள் அப்பா அப்படியே தொய்ந்து போனவங்களா, துவண்டு போனவங்களா நாங்க இருக்க போவது இல்லை. கர்த்தர் எங்க மேல வச்சிருக்கிற அழைப்பையும் அந்த வரங்களையும் அந்த அபிஷேகத்தையும் நாங்க அனல் மூட்டி எழுப்ப போகிறோம். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இந்த நாட்களிலே எனக்கு எதிராக எழும்புகிறதான துன்மார்க்க மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு அகன்று போவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரெக்டா வர டைம்ல தான் ஒரு சில மனிதர்களை பிசாசு அனுப்புவான். அவங்க வந்து நம்முடைய வாழ்க்கையில அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு மொத்தத்தையும் குழப்பி விட்டு ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆகையினால இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக குறித்திருக்கிற காலத்துல இந்த நன்மை எனக்கு நடக்க போகிறது. ஆனா இந்த குறித்திருக்கிற காலத்துல பிசாசினாலும் அனுப்பப்படுகிற மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் என்னை விட்டு அகன்று போவார்களாக. இந்த துன்மார்க்க மனிதர்கள், சத்ருவினுடைய ஏஜென்ட்டுகள், பிசாசினாலே அனுப்பப்படுகிற இந்த மனிதர்கள் கரெக்டா ஆசீர்வாதத்தின் நேரத்துல எல்லாம் கைகூடி வருகிற நேரத்துல வந்து ஒரு வார்த்தையை பேசி எல்லாவற்றையும் அழிச்சு குழப்பிட்டு போயிடுவாங்க.
இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய எல்லைகளை விட்டு விலக வேண்டும். சொல்லுவோமா? கர்த்தாவே, கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் விளிம்பில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்ப ஆசீர்வாதத்தின் விளிம்பில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலே இந்த துன்மார்க்க மனிதர்களை அனுப்பி என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விட்டு என்னை விலகச் செய்து ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில இழக்க செய்கிற எல்லா விதமான துன்மார்க்க மனிதர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் அகற்றி போடுகிறேன். அவர்கள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்களாக. அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், என் நண்பர்களாக இருக்கலாம், பல வருஷமா இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆசீர்வாதத்தின் விளிம்பில் இருக்கிற நான், ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளாக நான் நுழைய போகிறேன். இந்த கரெக்டா இந்த எட்ஜில் என்னை பின்னுக்கு இழுத்து மொத்தத்தையும் குழப்பி போடும்படி இந்த திட்டத்தோடு அனுப்பப்படுகிற சத்துருவினுடைய மனிதர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்களாக. ஆசீர்வாதத்தின் விளிம்பில் நான் நிற்கப் போவது இல்லை. நான் ஆசீர்வாதத்திற்குள் நுழைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேறுதலை பார்த்து கர்த்தருடைய நன்மைகளை நான் அனுபவிக்க போகிறேன். ஆகையினால் இந்த நாட்களிலே எனக்கு எதிராக பிசாசினால் அனுப்பப்படுகிற இந்த மனிதர்களை, ஆசீர்வாதத்தின் விளிம்பில் என்னை இழுத்து என்னை அவமானப்படுத்தி தடை செய்கிற இந்த மனிதர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுகிறேன். குடும்பத்தை விட்டு, என் தொழிலை விட்டு, என் ஊழியத்தை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்மைகளை செய்கிற தேவன் நீங்க போதுமானவரப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா எதிர்மறையான செயல்பாடுகள், ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான எல்லா செயல்பாடுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுற. அதை உணர்த்துங்கப்பா. நான் என்னென்ன காரியம் செஞ்சா தேவனுடைய பாதையை விட்டு நான் விலகிடுவேன், என்னென்ன காரியங்களை நான் பேசும்போது செய்யும் பொழுது நன்மைகளை நான் இழக்கிறேன் என்பதை எனக்கு காண்பீங்கப்பா. நான் அதை குறித்து உணர்வற்றவனா நான் இருக்கிறேன். கேட்கலாமா? ஏசப்பா, நான் எந்த காரியத்தை பேசினா ஆசீர்வாதத்தை விட்டு விலகிடுவேன், எந்த காரியத்தை நான் அனுமதிச்சா நன்மையின் பாதையை விட்டு விலகிடுவேன்றதை எனக்கு காண்பீங்க. நான் உணர்வற்றவனா இருக்கிறேன், என்னை உணர்வுள்ளவனா மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. நான் எதை செஞ்சா கர்த்தருடைய பாதையை விட்டு விலகிடுவேனோ அதை எனக்கு உணர்த்துங்க. அந்த பாதையிலிருந்து நான் திரும்பி சரி வர எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. கேட்போமா? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க எல்லாரும் ஊக்கமாய் கேட்போம், சோர்ந்து போகாம ஆவியானவர் இடத்துல கேளுங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நன்மையின் பாதையில நடக்க, கர்த்தர் திட்டமிட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையில நடக்க தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சத்திய ஆவியானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, நம்ம கூட இருந்து ஆலோசனை தருகிறதான தேவன். ஆகையினால் இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில அப்பா நன்மையை இழக்க செய்கிறதான காரியங்கள், எந்த காரியங்களை நான் செஞ்சாலோ அதை எனக்கு உணர்த்துங்கப்பா. சொல்லுவோமா? அதை எனக்கு உணர்த்துங்கப்பா. நன்மை இழக்க செய்கிற, ஆசீர்வாதத்தை விட்டு விலக செய்கிற காரியங்கள் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அதை எனக்கு உணர்த்துங்க. அந்த காரியங்களை என்னை விட்டு அகற்ற இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து அந்த காரியங்களை என்னை விட்டு அகற்றுவீராக, வேர் முதலாய் அகற்றப்படுவதாக. ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு எதிராய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் பரலோக அக்கினியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? Works that are done in darkness, இருளிலே அந்தகாரத்திலே செயல்படுகிற கிரியை செய்கிறதான கிரியைகள், அது மந்திரமா இருக்கலாம், சூனியமா இருக்கலாம், மறைவான எண்ணங்களாக இருக்கலாம், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், சத்ருவனுடைய கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அது இப்பொழுதே பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலே எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்தகாரத்தில் இருந்து, மறைவில் இருந்து செயல்படுகிறதான எல்லா விதமான தீமையான மந்திரங்களையும் சூனியங்களையும் யாகங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். மறைவிலே கிரியை செய்கிற தீமையின் பலிபீடங்கள் உண்டு.
மறைவிலிருந்து கிரியை செய்கிற தீமையின் உடன்படிக்கைகள் உண்டு. மறைவிலிருந்து கிரியை செய்கிற தீமையின் பலிகள் உண்டு. இதை இந்த நாட்களில் நிர்மூலமாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம சொல்லலாமா? கர்த்தாவே, என் குடும்பத்திற்கு எதிராக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக, என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், ஊழியத்தின் எல்லைகள், என்னுடைய தொழிலின் காரியங்கள், இவைகளுக்கு எதிராக அந்தகாரத்திலே கிரியை செய்கிற துன்மார்க்க வல்லமைகள், தீமையின் பலிபீடங்களோ, யாகங்களோ, சூனியங்களோ, தீமையின் பலிகளோ, நரபலிகளோ, இரத்த பலிகளோ, எந்த பலிகள் இந்த இருளின் வல்லமைகளிலே, அந்தகாரங்களிலே, இருட்டிலே செய்யப்பட்டிருந்தாலோ இப்பொழுது அது எல்லாம் பரலோக அக்கினியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாய் போவதாக. ராபாடா பாஷன்டே பெய்டரியான் துபாயிரியான் தலகாஷகதோ ருகுதுரபாதே ரஹதரதுட பௌதரி பந்தலேட பௌதரபாஷலே தோலனமாதே. ஓ ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்திலே செயல்படுகிற இந்த விதமான செயல்பாடுகள் பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக, சாம்பலாய் போவதாக. Lord, I pray that everything will be exposed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே மறைவில் இருக்கிறவைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதாக, பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. அது ஒருவேளை எங்க ரத்தத்துக்குள்ளேயே மறைஞ்சிருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில மறைஞ்சிருக்கலாம், குடும்பத்தின் அஸ்திபாரங்களில மறைஞ்சிருக்கலாம், எங்களுடைய வீட்டின் அஸ்திபாரங்களில எந்த இடங்களிலே, எந்த அறைகளிலே மறைந்திருந்தாலும் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். பரலோக அக்கினி, பரலோக அக்கினி வெளிப்பட்டு எல்லா அந்தகாரத்திலே துன்மார்க்க வல்லமைகள், அந்தகாரத்திலே செயல்படுகிற துன்மார்க்க வல்லமைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாக in the name of Jesus. Oh Jesus, Rashada Baidariento Bauna. Oh hallelujah. Oh hallelujah. இந்த மாதத்திலே என்னை அலக்களிக்கும்படி சத்ருவினால் அனுப்பப்படுகிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுவோமா? நம்ம தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதிகளை சத்ருவானவன் பிடிச்சு வச்சிருக்கலாம். We are not possessed, but we might be oppressed. நாம் பிசாசினாலே அலைக்கழிக்கப்படுகிற மனிதர்கள் அல்ல, சத்ருவின் தாக்கங்களிலே சிக்கி கொண்டிருக்கிற மனிதர்களாய் ஒருவேளை நம்ம இருக்கலாம். அதனால இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி தடை செய்கிறதான அசுத்த வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில மறைஞ்சிருக்கும் சொன்னா, என்னுடைய இருதயத்தின் 90 அறைகளிலே எந்த அறையிலாவது அசுத்த வல்லமைகள் மறைந்திருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவையெல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. என் சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. என் சரீரம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. என் அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகையினாலே என் சரீரத்திலே, எனக்குள்ளாக, என்னுடைய சிந்தைக்குள்ளாக, இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக தங்கி இருக்கிறதான எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் என்னை விட்டு வெளியேறுவதாக. ஒருவேளை ஏதாவது ஒரு பிஹேவியர் நமக்குள்ள இருக்கலாம். கோப சுபாவங்கள், எரிச்சலின் சுபாவங்கள், பொறாமையின் சுபாவங்கள், இது எல்லாமே மறைமுகமாக ஏதோ ஒரு அசுத்தாவினுடைய தாக்கங்கள், கட்டுப்படுத்துகிற சுபாவங்கள், ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல். இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். ஏசபேலின் வல்லமைகள், லிவியாத்தானின் வல்லமைகள், பெருமை, ஆவிக்குரிய பெருமை இருக்கும். தொழில்ல ஒரு பெருமை, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அந்தஸ்து இருக்கு என்கிறதான பெருமை, இதெல்லாம் லிவியாத்தானின் ஆவி. ஆகையினால இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அதற்கு சம்பந்தமான அந்த ஆவியை பெயர் சொல்லி அதை நம்முடைய சரீரத்தை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதெல்லாம் என் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாம் என் வாழ்க்கைக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. எந்த இடத்துல நீ மறைஞ்சிருந்தாலும் எல்லா லிவியாத்தானின் ஆவிகளும், ஏசபேலின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவாயாக. சர்ப்பத்தின் வல்லமைகள், தேள்களின் வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த பகுதியில மறைஞ்சிருந்தாலோ இப்பொழுதே பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. Every serpentine spirit,
ஓ ராடபா ஷாகா தெகபைடோ ரண்டே பௌனா. ஓ கேட்போம் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபிச்சு நம்ம ரெபியூக் பண்ண போறோம், கடிந்து கொண்டு வெளியேற்ற போகிறோம். எந்த வல்லமைகள் உள்ள இருந்தாலோ, எந்த இருதயத்தின் அறைகளிலே பற்றி பிடித்திருந்தாலோ, எந்த அவயவங்கள் அவை பற்றி பிடித்திருந்தாலோ, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மறைவாக இருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதான நன்மையை தடை செய்கிறதான இந்த ஆவிகள், எந்த ஆவின்றத கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனுடைய பெயரை சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பெயரை சொல்லி உங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேற்றுங்க. ஓ ராட்டே கே பெய்டோ ரியா மந்துலானே பைஷடாகே ரகாடாகா பாகா ருக பௌத ரகந்த ரகதுட கபௌஷ பௌத ரகந்தலன பௌதரனே டேலியா லுனா டேல பௌத ரபாஷலேடோ. எவ்ரி ஸ்பிரிட் ஸ்பௌசஸ், ஆவி நிலை மனைவிகள், ஆவி நிலை கணவன்கள் ஒரு சிலருக்குள்ளாக மறைந்திருக்கிறது. வெளியேற்றுங்க. இவைதான் உள்ளாக இருந்து கொண்டு திருமணங்களை தடை செய்கிறது, பிள்ளைகளுடைய திருமணங்களை தடை செய்கிறது, இச்சையான காரியங்களை செய்யும்படி பார்க்கும்படி தூண்டி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே மறைவாக கிரியை செய்கிற இந்த ஆவிகள், ஆவிநிலை மனைவிகள், ஆவிநிலை கணவன்கள், எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள், எல்லா விதமான லிவியாத்தானின் ஆவிகள், எல்லா விதமான இயேசபேலின் வல்லமைகள், எல்லா விதமான ஆகாபின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. We rebuke them. Oh, we decree and we declare that they'll be removed in the name of Jesus. Radabaka shataka baude rabauni antelebo rushada beida raganta raduda bade nali antelebo reketege beida. Come on. ஒரு 2 நிமிஷம் யுத்தம் செய்ய போகிறோம். இந்த ஆவிகளோடு யுத்தம் செய்து வெளியேற்ற போகிறோம். அவைகளுடைய தலையை நம்ம வெட்டி நம்முடைய வெளியேற்ற போகிறோம். எல்லைகளை விட்டு வெளியேற்றுவோமா? ரெகெட்டே பைடாரியா கோஹோ மராகா ஷகடோக பைடேயன்டலோ ரெகெலினியன்டல பௌடர கென்டரதுட பாஷகதே ருகோ ஷகபகோ ரகதட பௌடர கென்டரதுட பௌடர கதர பாஷட பௌடே நெகெட்டே ஓ ரெகெட்டேலியன்ல மௌனரியன்டபோ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற வல்லமைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அவயவங்களை விட்டு வெளியேறுவீர்களாக. என்னுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு வெளியேறுவீர்களாக. ஆவி நிலை கணவன் மனைவி இயேசுவின் நாமத்தினாலே தலை சங்கரிக்கப்படுவதாக, வெட்டப்படுவதாக. Every incubus and succubus spirits, oh we rebuke, oh we chop their head off in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தலைகளை துண்டித்து போடுகிறோம். சர்ப்பத்தின் தலைகளை துண்டிக்கிறோம். லிவியாத்தானின் தலைகளை துண்டித்து போடுகிறோம். ஓ எல்லா விதமான இயேசபேலின் தலைகள் நசுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மறைந்திருந்து கிரியை செய்கிற இந்த துன்மார்க்க வல்லமைகள் இருதயத்தின் அறைகளிலே எங்க மறைந்திருந்தாலோ இப்பொழுதே பரலோக அக்கினி அவைகள் எல்லாவற்றையும் எக்ஸ்போஸ் பண்ணி பரலோக பட்டயத்தினாலே அவைகளுடைய தலைகள் துண்டிக்கப்படுவதாக. ரகா பௌஷபைடரியன் துலாதே நபோ ருனாலியன்டலனே தரியா ஷகபௌடரகதக லிவியாத்தனுடைய தலையை வெட்டி கர்த்தாவே நீர் அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு உணவாக தருகிறீர் என்று உம்முடைய வார்த்தையில வாசிக்கிறோம். அதன்படி இப்பொழுதே அவைகளுடைய தலைகளை வெட்டுவீராக. லிவியாத்தானுடைய தலையை வெட்டுவீராக. ஓ ராகா தாகா பாஷன்டே கேபைடோரியன்டேலோ. ஓ மறைந்திருக்கிறதான இந்த இயேசபேலின் வல்லமைகள், மறைந்திருக்கிறதான இந்த லிவியாத்தானின் வல்லமைகள், மறைந்திருக்கிறதான இந்த இன்குபிஸ் சக்குபிஸ் வல்லமைகள் இப்பொழுதே வெளிச்சத்துக்கு வருவதாக. மறைந்திருந்து ஆசீர்வாதத்தை பல நாட்களாய் தடை செய்து, ஆசீர்வாதங்களை பல நாட்களாய் தடை செய்து கொண்டிருக்கிற துன்மார்க்க வல்லமைகளே இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போவீர்களாக. ஜீசஸ் சடாபாஷெபேடோனாகோ. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை தவறான பாதையில் இருக்கும் என்று சொன்னால் அதை இந்த நாளிலே கர்த்தர் சரி செய்யுங்கப்பா. Lord, if I am walking in the wrong path, தவறான பாதையிலே ஒருவேளை என்னுடைய கால்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதை சரி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை சிட்சிங்க. Lord, I am your child. நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய மகன். சொல்லுங்க, ஏசப்பா, நான் உங்க மகன், நான் உங்க மகள். ஆகையினாலே தவறான பாதையில நான் போவேன்னா என்னை சிட்சிங்க, என்னை புடம்பிடுங்க.
அப்பா, என்னை நீர் மட்டாய் தண்டித்து கர்த்தாவே என்ன உங்க பாதைக்கு நேரா என்ன திருப்புங்கப்பா. உங்களுடைய பாதையை விட்டு என்ன திசை திருப்புகிற எல்லா காரியங்களையும், எல்லா விதமான கவனக்குறைவுகளையும் சிதைவுகளையும் என்னை விட்டு அகற்றி இப்பொழுதே என்ன சரியான பாதைக்கு கொண்டு வாங்கப்பா. I want to walk in the right path that you have for me. எனக்கு வைத்திருக்கிற சரியான பாதையில நான் நடக்க வேண்டும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் பாதையை சரி செய்வீராக. என்னுடைய பாதை சரி செய்யப்படுவதாக. in the name of Jesus. Oh Jesus. Oh Jesus. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடை செய்கிற எல்லா தீமையின் பலிபீடங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் எரிந்து சாம்பலாவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதான முன்னேற்றத்தை தடை செய்கிற தீமையின் பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தீமையின் பலிபீடம் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. தீமையின் பலிபீடம் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற முன்னேற்ற பாதையிலே, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலே நான் நடக்க முடியாதபடி என்னை எந்த தீமையின் பலிபீடத்திலே கட்டி வைத்திருந்தாலோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இது உடைக்கப்படுவதாக. அநேகருடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈவில் ஆல்டர், ஒரு தீமையின் பலிபீடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? வாலிப பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், திருமண காரியம், கணவனுடைய ரட்சிப்பு, இதெல்லாம் மறைமுகமா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பலிபீடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அவங்களால நினைச்சாலும் வர முடியல. அவங்க சொல்லுவாங்க நான் நினைச்சா இதை மாறிடுவேன், ஆனா அவங்களால நினைக்க முடியாது. ஒரு சிலர்கிட்ட போய் சொல்லுவோம், ஏன் இதை செய்றீங்க, இதை மாத்துங்க அப்படின்னா, நினைச்சா நான் விட்டுருவேன் அப்படின்வாங்க. ஆனா அவங்களால நினைக்க முடியாது, அவங்களால விடவும் முடியாது. காரணம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலம், நன்மை, ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு தீமையின் பலிபீடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை கணவனுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கலாம், மனைவனுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். இப்ப நீங்க சொல்லி ஜெபிங்க, கர்த்தாவே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, என் கணவனுடைய வாழ்க்கை, என் மனைவியினுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆசீர்வாதம் எந்த தீமையின் பலிபீடத்துல கட்டப்பட்டிருந்தாலும் இப்பொழுதே அந்த பலிபீடம் எந்த எல்லையில, எந்த ரெல்ம்ல இருந்தாலும், எந்த மண்டலத்துல அது இருந்தாலும் இப்பொழுதே அது உடைந்து போகட்டும். இப்பொழுது நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை உடைத்து நொறுக்கி போடுவதாக. அந்த பலிபீடங்கள் நொறுக்கப்படுவதாக. அதில் கட்டப்பட்டிருக்கிற என் பிள்ளை, அதில் கட்டப்பட்டிருக்கிற என் கணவன், என் மனைவி, என்னுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே என்னை வந்து சேருவதாக. ஓ, கட்டப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. ரட்சிப்படையாதபடி கட்டப்பட்டிருக்கிறதான கணவன்மார்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அப்பா, அவர்கள் எவ்விதமான தீமையின் பலிபீடத்திலே எத்தனை ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்தாலோ, எத்தனை தலைமுறையாக கட்டப்பட்டிருந்தாலோ, இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அவர்களை அந்த தீமையின் பலிபீடத்தோடு கட்டி வச்சிருக்கிற எல்லா கயிறுகளும் சங்கிலிகளோ இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. ஓ, let them be retrieved. ஓ, அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்களை நாங்கள் பறித்து கொண்டு வருகிறோம். அந்த தீமையின் பலிபீடத்திலிருந்து அவர்களுடைய ஆத்துமாவை நாங்கள் பறித்து எடுத்து வருகிறோம். ஓ, ஆத்துமாவை கொள்ளையாக்கி வைத்திருக்கிற அந்த தீமையின் பலிபீடமே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பார்த்து பேசுகிறேன். நீ நொறுங்கி போவாயாக. உன்னுடைய அஸ்திபாரம் முதற்கொண்டு நொறுங்கி போவதாக. இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தை உன்மேல் ஊற்றுகிறேன். உன்னுடைய செயல்கள் எல்லாம் இப்பொழுதே செயலிழந்து போவதாக. இனி என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய நன்மைகள் உன்னுடைய பலிபீடத்தின் மேல் கட்டப்பட்டிருக்க போவது இல்லை. எனக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளுடைய ரட்சிப்பை, என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை, என் கணவனுடைய ரட்சிப்பை, எனக்கு வர வேண்டிய நன்மையை உன்னிடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் பறித்துக் கொள்கிறேன். in the name of Jesus. வெட்டப்படுவதாக. சொல்லுங்க. தீமையின் பலிபீடத்தில் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளும் சங்கிலிகளோ பரலோக அக்கினினால் எரிந்து சாம்பலாய் போகட்டும். எனக்குரிய நன்மை, எனக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், ஓ, நமக்கு வர வேண்டிய நன்மையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், அந்த தீமையின் பலிபீடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே என்னை வந்து சேருவதாக. எனக்கு வர வேண்டியதை பல நாட்களாக பிடிச்சு வச்சிருக்கிறதான பலிபீடமே, ஓ, இப்பொழுது தரைமட்டமாகுவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ்,
ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிறதான எல்லா நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே கைகூடி வருவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே நீர் எனக்காக வைத்திருக்கிற எல்லா நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே let it come to pass, கைகூடி வரட்டும். அது நன்மையான காரியங்களாக முடியட்டும். சத்ருவானவன் எதெல்லாம் தீமையாக திட்டமிட்டானோ அது எல்லாம் இப்பொழுதே எனக்கு நன்மையாக மாறுவதாக, நன்மையாக மாறுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தாவே தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீங்கப்பா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசுவே, இயேசுவே, தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவரே, தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவரே, இந்த மாதத்திலே எல்லா தீமைக்குரிய காரியங்களையும் நன்மையாய் நீர் மாற்றுவீராக, நன்மையாய் நீர் மாற்றுவீராக, நன்மையாய் மாற்றுவீராக. ராபோ ஷெகேடேபே நோரியன்டேனோ ஓ ஷெலேனேடேரா. சொல்லுங்க சொல்லுங்க, தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றப்படுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், இந்த நாட்களிலே எனக்கு எதிராய் பேசுகிறதான சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாகுவதாக. எனக்கு எதிராய் பேசுகிறதான சத்தங்கள், எனக்கு எதிராக பரலோக நீதிமன்றத்திலே போய் என்னை குறை சாற்றி கொண்டிருக்கிறதான, குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறதான சத்துருவின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக. சொல்லுவோமா சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிராக தேவனுடைய சமூகத்தில் நின்று குற்றம் சாட்டுகிறவன் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவானாக. குற்றம் சாட்டுகிறவன், என் குடும்பத்தை குற்றம் சாட்டுகிறவன், என் பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன், என்னை குற்றம் சாட்டுகிறவன், கணவனை மனைவியை குற்றம் சாட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அமைதலாவானாக, அமைதலாவானாக. Let him be silenced in the name of Jesus. The accuser, ஓ இரவும் பகலும் ஓயாமல் என்னை பற்றி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறதான குற்றம் சாட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அமைதலாவானாக. இயேசுவின் இரத்தத்தினாலே அவனுடைய வாய் மூடப்படுவதாக, அவனுடைய வாய் மூடப்படுவதாக, அவனுடைய வாய் மூடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாக. ஓ ஜீசஸ், ஓ எனக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறும்படி எனக்காக பேசுகிற இயேசுவின் இரத்தம் மாத்திரமே பேச வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே ஒரு பக்கம் நமக்காக பேசுகிற இயேசுவின் இரத்தம், இன்னொரு பக்கம் நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிற பிசாசு. ஆகையினால சொல்லி ஜெபிக்க போகிறோம், இனி பிசாசுடைய குற்ற சாட்டுதல்கள் என் சார்பிலே பரலோக நீதிமன்றத்திலே தேவனுக்கு முன்பதாக கேட்கப்படக்கூடாது. அதற்கு பதிலாக என் சார்பிலே பேசுகிற இயேசுவின் இரத்தம் என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, ஊழியத்திற்காக, என் எதிர்காலத்திற்காக, சந்ததிக்காக பேசுகிற இயேசுவின் இரத்தம் எனக்காக தேவ சமூகத்தில் பேசுவதாக. அதற்காக தான் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிலுவையிலே சிந்தினார். சொல்லுவோம், எனக்காக இயேசுவின் இரத்தம் பேசட்டும், எனக்காக இயேசுவின் இரத்தம் பேசட்டும், எனக்காக இயேசுவின் இரத்தம் பேசட்டும். குற்றம் சாட்டுகிறவன் நிரந்தரமாய் அவனுடைய வாய் மூடப்படுவதாக. எனக்காக எப்பொழுதும் பேசுகிற இயேசுவின் இரத்தம், ஓ இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் இப்பொழுதே எனக்காக பேசட்டும். நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஓ எல்லாவற்றையும் பெற்று தருகிற இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுவதாக. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ரபா டெரே பேடோ ரபா ஷென்டெலி அண்ட் ரபா. ஓ ஜீசஸ், கர்த்தாவே இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில நீர் சொன்னபடியே நிச்சயமாய் நன்மைகளை தர உண்மையுள்ளவர். இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்குரைத்திருக்கிறீங்க, அதை நிச்சயமாய் செய்ய போறீங்க. We are going to see miracles and wonders. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆச்சரியங்களும் ஆச்சரியமான கர்த்தருடைய மகத்துவமான செயல்களை நாங்கள் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், அதை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதை இந்த நாட்களில் நீர் செய்ய போகிறீரப்பா. நீர் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த மாதத்தில் நீர் முன்குறித்தீர் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். அதற்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாய் செபிக்க நீர் உணர்த்துகிற
காரியங்களின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய பாதையை சரி செய்து கொள்ளவும், இன்னும் உமக்காக எழும்பி நிற்கவும், எல்லா காரியங்களிலும் எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.